இந்த கல்லெல்லாம் 3 lakhs இது ஒன்று கிரானைட், அது ஹேண்ட்மேடு. முதல்ல வந்து ஸ்டெப்ஸ் தான் வாங்கினேன். இது பிரிட்டிஷ் இது வந்து கருங்கல்லே கட்டியிருக்கேன். ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இங்க இருக்க எந்த பொருள் எடுத்தாலும் இப்போ கிடைக்காத ஒரு பொருளா ஒரு ரேர் மேனுஃபேக்சரரே இல்லை, இருந்தாலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். இப்போ செய்யணும்னா இது 5 lakhs ஆகும். இதில் என்ன பெரிய எனக்கு ரொம்ப ஹாப்பினா, சினிமாவில் சம்பாதிக்காத நான் கட்டினேன். லியோவில் ஒர்க் பண்ணியிருந்தேன், கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தேன். பட் இது ஆரம்பிச்சது எல்லாமே சினிமா ஃபீல் இல்லாத ஒர்க் பண்ணேன். உங்களோட மகனுக்காக ஆசாசே நீங்க கட்டிட்டு இருக்க அந்த அரண்மனை கிட்ட தான் வந்து நிக்கிறோம். உள்ள போய் பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்குது சார். இந்த கல்லெல்லாம் ஒரு கல்லும் 3 lakhs இது. ஒரு ஃப்ரெண்டு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்தாரு. இந்த கல்லு 3 lakh இல்ல காஸ்ட்லி கிரானைட், அது ஓகே ஹேண்ட்மேட். அது ஓகே, திஸ் இஸ் நாட் சிமெண்ட். முதல்ல வந்து நிறைய ஆன்டிக்ஸ்லாம் வாங்கினேன். ஓகே, எல்லாம் வாங்கிட்டு பிறகு வாங்கினே இருந்தா நம்ம கட்டணும்ல, அதனால வந்து முதல்ல வந்து இந்த ஸ்டெப்ஸ் தான் வாங்கினேன். ஓகே, பிரிட்டிஷ் இது ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆரம்பிச்சேன். ஓகே, ஒரு பார்ட் நின்றோம், திருப்ப நெக்ஸ்ட் இயர் இப்படி தான் போச்சு. ஆல்ரெடி இந்த ஆன்டிக்ஸ் வந்து நான் 20 years நான் கலெக்ட் பண்றேன். ஆல்ரெடி இந்த வீட்டுக்கு தேவையானதுல எப்பயோ வாங்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமா. அதனால வந்து மேக்சிமம் நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் வீடு கட்டு. இது வந்து ஹாலு. ஓகே, அப்புறம் வாங்க, இது ஒரு பெட்ரூம். இது வந்து என் பையனுக்காக. பயங்கரமா இருக்கு. இது யூனிக்கா இருக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கருங்கல்லே கட்டிருக்கேன். ஃபுல்லாவே அதுதான் கட்டலாம்னு இருந்தேன். ரொம்ப எக்ஸ்பெண்டிச்சர், ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஓகே, அதனால இது வரைக்கும் நிறுத்திட்டேன். என்ன பண்ணுவேன்னா சின்ன பார்டர் மாதிரி பண்ணிட்டு இது தெரியற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு பிளாஸ்டரிங் பண்ணிடுவேன். ஓகே, சோ நீங்க இதுக்கு பெயிண்ட் பண்ண மாட்டீங்களா சார்? இல்ல, இது உள்ள பெயிண்ட் பண்ணனும். ஓகே, உள்ள வெளியெல்லாம் இல்ல. வெளியே அப்படியே as it is. நீங்க இன்னும் 30 years வந்தாலும் அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் மாதிரி இருக்கும். ஓகே, அது இதெல்லாம் பிளாஸ்டர் பண்ணுவேன். ஓகே, அது டாய்லெட். இது ஓகே, இது வந்து ஸ்டடி ரூம். ஸ்டடி வந்து செல்ஃப்லாம் பண்ணி ஓகே, இங்க பையங்க படிக்கிறதுக்கு. சோ இந்த ஸ்பேஸ் வந்து நின்னு வந்து அப்படியே பார்க்கலாம். அந்த சைட் மாதிரி மட்டும். ஓகே, யார் வராங்க பார்க்கலாம். எல்லா வியூ நல்லா இருக்கு. கிச்சன், இது வந்து கிச்சன். சோ இங்க இருக்க எந்த பொருள் எடுத்தாலும் வந்து இப்போ கிடைக்காத ஒரு பொருளா ஒரு ரேர் பொருளா இருக்குல்ல சார்? இப்போ இதுக்கு மேனுஃபேக்சரரே இல்ல, இருந்தாலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். இது இப்போ செய்யணும்னா இது 5 lakhs ஆகும். அப்பா, இந்த வுட்டோட லென்த் விட்த் எல்லாம் இருக்குல்ல, லென்த் விட்த், அப்புறம் அதோட ஸ்கொயர் ஃபீட் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் இது. ஓகே, இந்த பொருட்கள்லாம் நீங்க வாங்கும்போது, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்க வாங்கும்போது அதுக்கு நிறைய போட்டிகள் இருந்திருக்கும்ல. எனக்கு வேணும், உனக்கு வேணும், விலை ஏத்தி விட்டுருவாங்க. என்னன்னா இவங்க செலிபிரேட்டர்ல அப்படி விலை ஏத்தி சொல்லிடுறது. நம்ம வந்து டெரஸ் ஸ்பேஸ்க்கு வந்திருக்கோம் சார். ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்குது இந்த இடம். நான் நினைச்சேன் சரி மேலையும் வந்துட்டு இன்னொரு ஒரு ரூம் இருக்கும் அந்த மாதிரி நினைச்சேன். பட் இந்த ஸ்பேஷியஸா விட ரீசன் நாங்க 2 பேர் தானே. 2 பேருக்கு பெரிய வீடு இது. ஓகே, கொஞ்சம் இங்கெல்லாம் கார்டன் பண்ணலாம்னு இருக்கேன் ஃபியூச்சர். இங்கேயும் கார்டனிங். ஆஹா, இங்க ஒரு கார்டன், எதிர்க்க ஒரு கார்டன் வேணும். டெரஸ் கார்டனிங் மாதிரி பண்ணலாம்னு ஒரு பிளான் இருக்கு. யூனிக்கா. ஓகே, எதுமே டிசைன் பண்ணனும். இதெல்லாம் முடிச்சிட்டு ஃபைனலா நான் ஆல்ரெடி ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மணி ஃபார் த கார்டன். ஆமா, கீழ என்ட்ரன்ஸ்ல. அதனால இப்போ நெக்ஸ்ட் இதெல்லாம் கை வைக்கணும். கார்டனிங்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பை ஸ்டெப்பா இங்க ஆரம்பிக்கணும்.